இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு வந்து இந்த ஆய்வுக்கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறோம். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அறிஞர் ரவிக்குமார் அவர்கள், அதேபோல் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பு எல்லோருமே இங்கே வந்திருக்கிறோம். எல்லோருமே கலந்து பேசி அவர்களுடைய தொகுதி வாரியாக என்னென்ன தேவைகள் என்பதை சொன்னார்கள். குறிப்பாக கள்ளக்குறிச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கள்ளக்குறிச்சியில் ஒரு சட்டக்கல்லூரி வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கட்டாயம் அது துறை சார்ந்த அமைச்சரிடம் பேசி முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு சென்று கட்டாயம் கள்ளக்குறிச்சியில் அது தொடர்பாக நாங்கள் கோரிக்கை வைப்போம். அதே சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அந்த கல்வராயன் மலைப்பகுதி அங்கே மேம்படுத்துவதற்கு என்னென்ன தேவைப்படுதோ அதையும் சொன்னார்கள். எல்லோரும் கலந்து பேசியிருக்கின்றோம். குறிப்பாக விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் பேசும் பொழுது பிரசவ கால மரணங்கள் என்பது மாநிலங்களில் மற்ற இடங்களை ஒப்பிடும் பொழுது இது 2 மடங்காக இருக்குது. அது என்ன காரணத்துக்காக எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதில் மாவட்ட ஆட்சியரும் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. அது தொடர்பாகவும் பேசுவாங்க. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் பல்வேறு தொழில் வளர்ச்சியை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. தொழில் வளர்ச்சி மூலமாக இந்த பகுதியை மேம்படுத்துவதற்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அதை முயற்சி செய்வோம். அதற்கான ஒரு ஆய்வுக் கூட்டம் தான். அது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு, தலித்துகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கான அது குறித்தும் நாங்கள் பேசியிருக்கிறோம். இன்றைக்கி கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒரு வளர்ச்சி மிகுந்த மாவட்டமாக மாற்றுவதற்கு முயற்சி. கல்வராயன் மலை பகுதியில் உள்ள உண்டு உறைவிட பள்ளிகளில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் ஆசிரியர்கள் வராங்க. சில நேரத்தில் ஆசிரியர்கள் வராமல் வருகை பதிவேற்று ஆசிரியர்கள் வந்ததாக ஒரு இது இருக்குது. இது பல ஆண்டு காலமாக அந்த பகுதி மக்களோட கோரிக்கையாக இருக்குது. அந்த பகுதியில் இருக்க மலைவாழ் மக்களை ஆசிரியர்களை நியமிக்காமல் வேறு மாவட்டத்தில் நியமிக்கிறனால அந்த ஆசிரியர்கள் பள்ளிக்கு வராதனால மாணவர்களோட கல்வித்தரம் பாதிக்கப்படுது. குறிப்பாக கல்வராயன் மலையில் இது தொடர் கதையாக இருக்குது. இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். ஏற்கனவே இந்த மாவட்டம் தான் அதிகமாக பழங்குடிகள் இருக்கிற மாவட்டம். நிறைய இந்த மாதிரியான புகார்கள் வந்திருக்கு. விடுதிகளில் எப்படி பயோமெட்ரிக்கு இது வச்சுருக்கிறோமோ அதே போல் ஆசிரியர்களுக்கும் வைக்கக்கூடிய ஒரு டிஸ்கஷன் நாங்கள் போய்கிட்டு இருக்கு. அதனால் அதாவது ஆசிரியர்கள், வார்டன்கள் இதில் கூடுதலாக அவர்கள் அக்கறை செலுத்துவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம். கட்டாயம் அது குறித்து ஆய்வு செய்து அவர்கள் முழுமையாக இருந்து செயல்படுத்துவதற்கு, அங்கே இருந்து பணி செய்வதற்கான வழிகாட்டுதல்களை செய்வோம். அப்படி மீறி செய்கிறவங்க மீது கடும் நடவடிக்கை எடுப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். கள்ளக்குறிச்சி அரசு மகப்பேறு மருத்துவமனையில் லஞ்சம் தலைவிரி தாடுவதாகவும் அங்கே பிரசவத்திற்கு வர, அதாவது கர்ப்பிணி தாய்மார்கள், அதாவது பிறந்த 16 மணி நேரத்தில் குழந்தையும் தேயும் தரையில் போடுற அவல நிலையில் நீடித்து வருது. வெட்டு இருந்து கூட அங்கே பணம் செலுத்தினாதான் அந்த தாய்க்கும் செய்க்கும் வெட்டு தரதா சொல்றாங்க. மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொள்ளும் போது இந்த குற்றச்சாட்டை பொதுமக்களை மாவட்ட ஆட்சியருக்கு நேரடியாகவும் வச்சிருக்காங்க. இது சம்பந்தமா இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்குது. ஆல்ரெடி டீன் கிட்ட பேசியிருக்கோம். டீனு அவங்க கீழே இருக்க டாக்டர்ஸ் எல்லாருக்குமே நம்ம சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் ஒன்று வருது, இனிமே கம்ப்ளைண்ட் வந்தால் ரொம்ப கிரிட்டிக்கலாக ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அவங்கள மானிட்டர் பண்ண சொல்லியிருக்கோம். யார் இந்த மாதிரி வாங்குறாங்க அப்படின்னு. யாரும் ஒரு 2-3 நாட்கள் அது பண்ணுறதுனால ஹாஸ்பிட்டலுக்கும் கெட்ட பேர் வரதுனால அதை மானிட்டர் பண்ண சொல்லியிருக்கோம். மானிட்டர் பண்ணிட்டு யார் அப்படி பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். ஒரு தடவை நடவடிக்கை எடுத்துட்டோம்னா இது திருப்பி ரிப்பீட் ஆகாது. குறிப்பாக ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற ஒரு ஹெல்ப்பர் அங்கே இருக்கிற ஒரு பிரசவ தாய்மாருக்கு அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அவங்களோட ரிலேட்டிவ், அதாவது ஒரு பையனை வர வச்சு அந்த நோயாளியை தாக்கியிருக்காங்க. இந்த சம்பவம் ரெகுலர் நடந்திருக்கு. சம்பந்தமாக டீன்கிட்ட கேட்கும்போது அங்கே ஒருத்தங்க இருப்பாங்க, ஆர்வமும் இருப்பாங்க, அவங்க தான் அதுக்கு இன்சார்ஜ், எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி டீன் ஒரு சாதாரணமாக ஒரு பதில் சொல்கிறாங்க. டீன் தான் ஃபுல் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க தான் டீனு. ஆனால் இந்த மாதிரி பதில் சொல்லக்கூடாதுன்னு அறிவுறுத்திருக்கோம். இந்த மாதிரி இரஸ்பான்சிபிளாக பதிலாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். அவங்களும் இனிமேல் அது ரிப்பீட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் கடந்த ஆட்சிகளில் எஸ்சிஎஸ்சி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதில் பல்வேறு வழக்குகள் விழிப்பு மற்றும் கண்காணிப்பு கூட்டத்தின் மூலிமா அந்த வழக்குகளை மிஸ் பண்ணிடுறாங்க, கேன்சல் பண்ணிடுறாங்க. அந்த வழக்குகள்லாம் மீண்டும் கொண்டு வந்ததுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? ஏன்னா அவங்க வலிமையாக அதிகாரிகள் பயன்படுத்தி பண்ணுறாங்க. முன்ன அது மாதிரி பண்ணுவாங்க. இப்போ ஏன்னா இதனால் நிறைய எஸ்சி மக்கள்லாம் பாதிக்கிறாங்க. அந்த வழக்குகள்லாம் மீண்டும் கொண்டு வந்து நடத்தினா உரிய நியாயம் கிடைக்கும், விசாரணை பண்ணணும். அதே இனி அது மாதிரியான எந்த இதுவும் நடக்காது. ஏன்னா
மேல நம்முடைய காவல்துறை அதிகாரிகள்கிட்ட நம்ம அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. முதல்வர் அவர்களும் இதில் ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க. அதில் கட்டாயம் அது மாதிரியான எஸ்சி எஸ்டி வழக்குகளோ இல்லாமல் அந்த மாதிரியான எதுவுமே வந்து நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. சார், மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு தொடர்ந்து வந்து அணை கட்டுறதுல தீவிரம் காட்டி வருகிறாங்க. நேற்று பிரதமரை சந்திச்சிருக்காங்க, இன்னைக்கு மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சந்திச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசோட நிலைப்பாடு மேகதாது அணை விவகாரத்தை இல்லை, அதாவது வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக அரசு செய்வது சட்டத்துக்கு விரோதமானது. அதை இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக தான் செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அந்த நிலைப்பாடு தான் இங்கே தொடர்கிறது. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக தான் கர்நாடகா முதலமைச்சர் வந்து பிரதமராக இருக்கட்டும், நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கட்டும் சந்தித்து மேகதாது அணை விவகாரத்தில் இன்றைய தினம் அதிரடியாக மேகதாது அணை கட்டி தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்கு? அதுக்கு நம்ம சட்டப்படி அதை வந்து கட்டாயம் நம்ம தமிழ்நாட்டுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற வகையில் தமிழ்நாடு அரசு செய்யும். நம்முடைய முதல்வர் அவர்கள் அதை நோக்கி செல்வார்கள். ஆகவே கர்நாடக அரசு செய்வது என்பது மிக மோசமான சட்டத்துக்கு விரோதமாக தான் அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். தமிழர்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்கு எதிராக தொடர்ந்து அவர்கள் செயல்படுத்துகிறார்கள் என்பது எல்லாருக்குமே தெரிந்தது தான். ஆகவே இந்த அரசுடைய நிலைப்பாடு இதுதான். மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதுதான் அரசுடைய நிலைப்பாடு. கடந்த காலங்களில் எஸ்சி மக்களுக்கு பயன்படுத்த வேண்டிய நிதி வந்து செயல்படுத்தாமல் மத்திய அரசு திரும்ப அனுப்புனதாக பல்வேறு குற்றச்சாட்டு இருக்கு. இனி வரும் காலங்களில் எஸ்சி மக்களுக்கு தேவையான நிதி வந்து அவங்களுக்கு சரியான முறையில் செலுத்துது. இல்லை, கடந்த முறை சரியான முறையில் தான் போயிருக்கு. இனியும் வந்து அது தொடரும். அது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்து போகிற போக்கில் சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்த கூடுதலாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த நிதி வந்து சரியான மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு தான் நாங்கள் என்னை போன்றவர்கள் இங்கே இருக்கிறோம். கட்டாயம் அதை நோக்கி வந்து கொண்டு செல்வோம். அரசு கலைக்கல்லூரியில் ஒரு கிளாஸ்ல ஒரே ரூம்ல அதுக்கு ஒரு நிறைய கிராமங்கள் இருக்கு. அதுக்கு நடவடிக்கை தான் எடுக்க முடியல. நூலகங்கள் வந்து இங்கேயும் அமைப்பதற்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் வந்து நூலகங்களை வந்து எல்லா இடங்களுக்கும் நூலகங்களை கொண்டு வருவோம். அது சமூக நீதித்துறையை அதை வந்து முன்னெடுக்கும். சார், இந்த பட்டியலின மக்களுக்கு சுடுகாடு பிரச்சனை ஒரு சில இடங்கள்ல வந்து வெளியில வந்தது, அது பெருசாகிட்டு தெரிஞ்சுது. ஆனா எல்லா கிராமங்களுக்கும் அது பெரிய பிரச்சனையாவே இருக்கு. அது குறித்து இந்த அரசு என்ன நடவடிக்கை, நீங்க என்ன நடவடிக்கை? இல்லை, அது தமிழ்நாடு முழுக்க நாங்கள் வந்து அதை ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம். எந்தெந்த பகுதியில் வந்து சுடுகாட்டு பிரச்சனை இருக்குது, எந்தெந்த பகுதியில் வந்து சுடுகாட்டை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க, எந்தெந்த பகுதியில் சுடுகாடு இல்லை அப்படிங்கிறத நாங்கள் வந்து கணக்கெடுத்துட்டு இருக்கிறோம். இதை எல்லாம் சரி செய்து அந்த மக்களுக்கான உரிமையை நாங்கள் பெற்றுத்தரோம். அரசு கலைக்கல்லூரியில் இது வரைக்கும் பட்டமளிப்பு நடத்தல, சுற்றி காம்பவுண்ட் ரொம்ப மோசமாக இருக்கு. எந்த அரசு கலைக்கல்லூரி கள்ளக்குறிச்சியில் இது வரைக்கும் பட்டமளிப்பு நடத்தவே இல்லை, சுற்றி காம்பவுண்ட் இல்லை, டெய்லி பிரச்சனை வந்துவிட்டார். விரைவில் அதை வந்து நாங்கள் வந்து நடத்துவதற்கு எல்லாம் முயற்சி செய்வோம். விரைவில் அதை செய்வோம். ஓகே சார், தேங்க்யூ சார்.